காளியை கிடா வெட்டும்போது எம்ஜிஆர் அண்ணனே எங்கள் சித்தப்பா மூட்டு பையன் இருக்கிறாப்படி. அவர் குழந்தை இல்லாத வரத்துக்காக வரம் கேட்டிருந்தார் காளியை அம்மா கிட்ட. அப்போ புளியாந்தோப்பில் தான் சாமி இருக்குது. அப்போ யாருமே கெடாப்படி கொடுக்கல. இது அண்ணன் தான் ஃபஸ்ட்டு கெடாப்படி கொடுக்குது. கெடா வாங்கி புள்ள பிறந்துருச்சு. பிறந்தோடனே பிள்ளைக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆயிடுச்சு. ஆன உடனே இந்த அம்மா பேரை வச்சு காளியம்மான்னு வச்சேன். அப்படி காளியம்மான்னு வச்சுட்டு ஊர் பூரா கெடா ஊரில் நோன்பு போட்டாங்க, திருவிழா போட்டாங்க. திருவிழா போட்ட உடனே எல்லாம் எல்லா இடத்துலையும் போய் இந்த அண்ணன் கேட்டுக்கிறாரு. கேட்ட உடனே யாருமே நான் வெட்டலிங்க, நீ வெட்டல, காளி ஐயோன்னு பயந்துக்கிட்டு யாரும் வெட்டலிங்க. நான் அப்போ பட்டசாராயம் குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அதெல்லாம் குடிச்சுட்டு அப்படி இப்படி நோம்பி சுற்றிட்டு இருக்கும்போது ஜாமத்துக்கு எங்கள் அண்ணன் என்னை எழுப்புனாங்க. எழுப்புனா கண்ணுன்னு எழுப்புனாங்க. ஏன்னா இன்னேற்ற வந்துருன்னு கேட்டேன்னா கண்ணு நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ வச்சுக்கிட்டா வச்சுக்க, இல்லைனா விட்டுரு, ஏன்னா நான் சொல்லணும். எங்கள் அண்ணன் சொல்லிட்டார், காளியை உன்னை கெடா வெட்ட சொல்லுது, நீ வெட்டினாலும் சரி வெட்டினாலும் சரி உங்கள் இஷ்டம் தாங்க நினச்சி. நான் அப்போ வாதம் பண்ணிட்டு, அண்ணா நீ சொல்லுன்னு நான் திசையில் சாமி சுற்றி பிடிச்சில நான் வெட்டுறேன்னா போனான்ட்டேன். இங்கேருந்து போனேன். காலையில் போகும்போது பயம் பிடிச்சிக்கிச்சு. பட்டசாராயம் ஒரு கிளாஸ் குடிச்சுக்கிட்டு போனேன். மூலத்தாரத்தோடு கூட்டி போகிறாங்கன்ட்டு கூட்டிகிட்டு போய் சுப்பிரமணியர் கோயிலோட குடியான் தெருவில் ஒரு கோயில் இருக்குது, காளியார் கோயில். அந்த கோயிலில் தான் குடல் எடுத்தோம். குடவால போய் ஒரு பெரிய கிணறுன்னா ஒரு உடையம்பட்டு கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துல தொட்டியில் காலையில் போய் விட்டாங்க. தண்ணியில் குளித்தேன். குளித்து தலை முடிக்கிட்டு கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போனோடனே பூசாரி சொன்னது உண்மை. அருள் வந்த மாதிரி குடல் எடுனார். நான் எடுக்க விரும்பலை. அவரே எடுத்துகிட்டு என்கிட்ட குடல் அருள் வந்த மாதிரி கொடுத்தாரு. வாங்கிட்டு எங்கள் ஆயிரம்மாங்க நம்ம மாரியாய் காலில் வச்சேன். ஆயா நீ தாயா வெட்டணும், எனக்கு நல்லதாக கெட்டதே தெரியாது, என்கிட்ட சொல்லிவிட்டார் எங்கள் அண்ணன். நான் வெட்ட வரேன், நான் காப்பாத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனேன். காளியா கோயில் குடல் எடுத்துக்கிட்டு அங்கே போய் 2 சுற்று சுற்றி 3ஆவது சுற்று வந்தேன். ஆயா கால் மேலே கால் போட்டுட்டு கத்தியில் அப்படி நோய்ங்க அந்த ஆயாவே வெட்டினே கடவுள் சும்மா தான் போணுச்சு. அதனால் அந்த ஆயாவுக்கு சரியான சக்தி இருக்குது. எந்த வேண்டுதல் வச்சாலும் பழிக்காத போகிறதுக்கு இல்லை. ஆயாவை நம்பி வரலாம். அந்த ஆயா கோயிலை ஒரு ஆதிபராசக்தி காளியம்மன்னு வச்சுருக்குறோம். அண்ணா நகர் காலனியில் அந்த ஆயாவை தான் வச்சுருக்குறோம். எல்லாம் வணங்கி வேண்டுதல் வச்சுட்டு போங்க, பழிக்கும், புனிதமாகும். வணக்கம்.